வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய் துவையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், 2 பத்து தேங்காய், காஞ்சி மிளகாய், மற்ற பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எவ்வளோன்னு நான் கொடுக்குறேன். தயிர் சாதத்துக்கு அமோகமாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, புளி, இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த தண்ணியே தூக்கி போடாதீங்க, இந்த தண்ணியாலே நம்ம துவையல் அரைச்சிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், வெந்து போச்சு, இது ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 பத்த தேங்காய், ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 6 குண்டு மிளகாய் காரத்துக்கு. இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம், விதையெல்லாம் எடுத்துடலாம். நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து அமோகமாக இருக்குது. ஹைப்பர் டென்ஷன், சுகர் பேஷண்ட்ஸு டீடாக்ஸ் பண்ணுறது எவ்வளவோ பலன்கள் இருக்குது. சார்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாக ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணியே ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. துவையல் வந்து ஒரு பந்து போல் உருண்டு வர்ற பக்குவத்துக்கு தான் நம்ம அரைச்சிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன். இதில் காஞ்சி மிளகாய் 2, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் எடுத்து நம்ம துவையல் மேலே இதை தாளிப்பு சேர்த்துக்கலாம். அருமையான துவையல் ரெடியாக இருக்குது. தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், எந்த சாதமாக, தேங்காய் சாதம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் தயிர் சாதத்தோடு இதை பரிமாறியிருக்கேன். நீங்களும் இந்த துவையலை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட பலன்லாம் பெறணும். குழந்தைங்க நெல்லிக்காயாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சம்மருக்கு இந்த துவையலை வச்சு வெல்கம் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.